சரி சரி காமாட்சி அக்கா, என்ன அழுகாட்சியா இருக்கு, வாங்க உள்ள போவோம். சரிட்டி உள்ள வாங்க. ரொம்ப நேரம் நின்றாதியோட்டி கருத்து பேருவியோ, வாங்க உள்ள போவோம். மாப்பிள்ளை பொண்ணு நல்லா சாப்பிடுங்க, நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க, இன்னும் உள்ள நிறைய இருக்கு. ஏட்டி தெரிசா, சந்தோஷமா இருக்கியாட்டி? எதுவும் குறைகிறா இருந்தா அம்மாட்ட சொல்லுன்னட்டி. அம்மா நான் நல்ல சந்தோஷமா இருக்கேம்மா. அத்தம்மாவும் விஜயனை நல்லா பாத்துக்கிடுதாங்க தெரியுமா? சரி சரி மெதுவா பேச, மாப்பிள்ள காதல விழுந்துடாம. எதனால அம்மா அப்பா கிட்ட சொல்லிடணும், சரியாம்மா? சரிம்மா. ஏம்மா நீங்களே ரொம்ப மாப்பிள்ளை பார்த்து கெட்டி வச்சிருந்தாலும் இவ்வளவு பாசமா இருக்க மாட்டோம்மா. விஜய் ரொம்ப பாசமா இருக்கான். அத்தம்மாவும் அப்படித்தாம்மா, காலையிலேயே அது எதையும் சாப்பிட கொடுப்பாவோ, ஆனா அதே சமயம் வேலையும் வாங்குதாவோம்மா. அது எல்லாம் மாமியாவும் வேலை செய்யதானட்டி சொல்லுவாவோ. வேலை செய்யணும் இல்லாட்டி வீட்டு வேலை. சரிட்டி நல்லா தின்னுன்னு சாப்பிட்டு நல்லா வாங்கிக்கோ. பிரியங்கா நல்லா தின்னுட்டி, முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, நல்ல வயிற்றுக்கு தின்னு சரியா? சரி மம்மி. என்ன என்ன ஐட்டங்களோ எந்த வேலி பார்வையிலே, கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் தின்னு விடுவேன். ஏன் இழிச்சக்கா, இது சாப்பாட்டை பார்த்தா ஆசையா இருக்க, நமக்கு கொடுப்பாவளா? கொடுக்கலன்னா நம்ம எடுப்போம். ஏம்மா உங்க கூடலாம் சேர்ந்தனா இருக்கிற பேரும் நாசமா பேருமே. பங்கச்சக்கா என்ன கிளியா கிளிப்பாவோ, நானும் உங்க கூட சேர்ந்து எடுக்க மாட்டேன், நான் தனியாவே போய் எடுத்துக்கிட்டதேன். என்னடி என் கூட சேர்ந்து எடுத்தா என்ன, தனியா எடுத்தா என்ன, எப்படியோ எடுக்கணும்னு முடிவு தானே டீ பண்ணி வச்சிருக்க. பிரியங்கா தெரிசா நல்லா சாப்பிட்டுக்கோங்க டீ. விருந்து சாப்பாடு எப்பவும் கிடைக்காது. இந்த ஒரு மாசம் போடுற விருந்து தான் உங்களுக்கு. நல்ல தின்னு உடம்பு தேத்துங்க, அப்புறம் கேட்டாலும் வங்கி போட மாட்டாவோமா? சரி பங்கச்சக்கா. இதை நல்லா சாப்பிட்டு முடிங்க. 2 சட்டி பாயாசம் வச்சிருக்கேன். நல்லா ஆளுக்கு 5 கிளாஸ் குடிங்கன்னா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏட்டி 5 கிளாஸ் ஆமட்டி, நமக்கு ஒரு கிளாஸ் கூட தேராது போல தெரியுது. ஐயோ எனக்கு பாயாசம் நான் உசுறு. எனக்கும் பாயசனா தான் உசுறு. சரி கீதாக்கா இங்க ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அட ஆமா, எங்க போனா இந்த பூத்தா? நான் அவனை கவனிக்கவே இல்லையே. ஏம்மா என்ன பாத்திரத்தை அடுக்கி வச்சிருக்காவோ, எல்லாம் காலியெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அங்கே கொண்டு வச்சுட்டாவோ போல மாப்பிள்ளை பொண்ணு முன்னாடி. பாயாசம் எனக்கு நல்லா பிடிக்கும், ஆனால் எங்கே கொண்டு வச்சிருக்கா அவ்வளோ தெரியலையே. ஆத்தாடி எவ்வளோ பாத்திரம், நம்ம வீட்டில் இவ்வளோ பாத்திரம் இருக்குமா? என்ன பாத்திரத்தை வாங்கி அடுக்கி வச்சிருக்காளவோ, துட்டெல்லாம் எங்கே தான் இருந்து வரதோப்பா. ஒரு சட்டி பிரியாணியாவது எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்க, அங்கே ஒன்றத்தையுமே காணுமேனா என்ன செய்ய? பூத்தா பூத்தா தனியா தேடுவது சரியா சரியா? பாட்டை பாருங்க பாட்டை, பெரிய சிங்கர் நினப்பு. ஏய் ஃப்ரெண்ட், என்ன இங்க வந்திருக்க? நான் சும்மா தண்ணி குடிக்க வந்தேன். பொய் சொல்ல கூடாது கீதா, நீ பொய் சொல்றது அசிங்கமா இருக்கே. வாய பொழந்து நிக்கியே என்னத்தை தின்ன, வாய் பூரா நாறுது கறி தின்னியா? ஏம்மா ஊழ பொம்பளை, எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருக்காதியோ, எரிச்சலா இருக்கு, மண்டெல்லாம் கொய்யுங்கு. லூசே, என்ன நாங்கள் ஒன்றும் திங்கல, தண்ணி குடிக்க வந்தேன். சாப்பாடு ஒன்றுமே இல்லட்டி, எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சுட்டாவோ. நீ என்கிட்ட சொல்லாம இங்க வந்து உருட்டுற பத்தியா? நீ சரியான ஆளுட்டி. நான் இப்படி செய்வேனாட்டி? மியாக்கிறது எருமை, அதுல என்ன பெருமைங்கிற மாதிரி பண்றது திருட்டு, இதுல ஒத்துமை வேற. மேடம் இதெல்லாம் நீங்க வந்து புதுசா பாக்குற மாதிரி சொல்லுதியலே. நீங்க பண்ணாத திருட்டா, நீங்க பண்ணாத உருட்டா, நீங்க ஏறாத செவுரா, நீங்க களவாங்காத வீடா? இது வாலிப வயசு, அப்படிதான் இருக்கும். நீங்க கிழடு கட்டைகளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏட்டி கிழடு கட்டையா? எனக்கு 39 வயசு ஆகுது, சும்மா கிழடு கட்டன்ட்டு கிடக்காதா? ஆமா ஆமா. ஏட்டி என் ஃப்ரெண்டை பத்திலாம் கிழடு காதட்டி, அவளை நயன்தாரா மாதிரி இருப்பா தெரியுமா? நம்ம ஊர் நயன்தாராவ. ஏய் ஃப்ரெண்ட், உண்மையா நயன்தாரா மாதிரி இருக்கேனா? எனக்கு கேட்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏற்கனவே அந்த மாதிரி 2-3 பேர் சொல்லியிருக்காவோ. இல்லட்டி நீ நயன்தாரா மாதிரிலாம் இல்ல. ஒரு படத்துல சந்தானம் அண்ணன் சொக்க தங்கம் சொக்க தங்கம் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு ஆடு வரலாட்டி, ஒரு வயலட் கலர்ல சேலை கட்டி நகை போட்டு அது ஒரு பொம்பளை வேஷம் போட்டு வரல, அது மாதிரி தாண்டி இருக்க. நான் சும்மா அவளை வெறுப்பேற்ற சொல்றேன். நீ நயன்தாரா கிடையாதுட்டி. போ வேலையை பாரு, போய் முதல்ல குழம்பு சட்டி எடுக்கிற வேலையை பாரு. வந்துட்டா பூத்தாமா. ஒய் ஆங்கிரி? நோ 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 சரியா? இதுங்க 2க்கு வேற வேலையில கொஞ்சம் கொலாவிட்டு கிடக்குங்க. நம்ம பாயசத்தை தேடுவோம், பிரியாணியும் பாயசமும் இல்லைன்னா இன்னைக்கு போயிடவே கூடாது. என்ன இந்த அக்கா எல்லாம் வெறிஞ்சட்டியெல்லாம் வச்சிருக்காவோ, ஒளிச்சு கிழிச்சு வச்சுட்டாவளோ? என்னட்டு எல்லாரும் என்ன பண்ணதியோ? காமாட்சி வந்தாச்சு. திரும்ப காமாட்சி அக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் அங்கே வேலையாக இருந்தியோ, எங்களுக்கு ஒரே தண்ணி தாகம் தாங்கவே முடியல, என்னன்னே தெரில, அப்படி ஒரு தண்ணி தாகம்க்கா. அதான் தண்ணி குடிக்கலான்னு நாங்கள் வந்தோம். ஏட்டி தண்ணிக்கு எனக்கு காலில் இருக்கலாட்டி, இங்கே வரைக்கும் ஏன் வந்திய வீணா? அப்படியாக்கா, காலையில் தண்ணி கேள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் அப்படியே கிச்சன் வரைக்கும் வந்தோம். நீங்கள் போய் பரிமாறுங்கக்கா, நாங்கள் வாரோம். என்கிட்டயே நடிக்காளவோ, குழம்பு சட்டி சோத்து சட்டியெல்லாம் தூக்கிட்டு போகலான்னு வந்துக்கிட்டு என்ன அறையில் விடுதாளவோ. இவளுக்கு புத்தி அறிஞ்சுதானா? அவ்வளோத்தையும் கெட்டி பீரோக்குள்ளே மூடி வச்சுட்டு தலையில் இருந்தாலும் இவளுக்கு கிடைக்காதுல்ல. அம்மா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாளவுமா. பிறகு மாப்பிள்ளை பொண்ணு வந்த இடத்துல கேவலப்பட்டு நிற்கிறோம் நம்ம. சரி நான் வாரேன். அப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு மெதுவாக வாங்க.
ஏ இழிச்சக்கா என்ன கிடைச்சதா இல்லையா? ஒண்ணுமே கிடைக்கலட்டி, ஒண்ணுமே இல்ல. ஒரு சொட்டு பாயாசம் கூட இல்லாம எல்லாமே வெறும் கழுவாத பாத்திரம் தாண்டி கிடக்கு. ஒண்ணு வைக்காமலா போயிருக்காவோ என்ன? ஒருவேளை அவளத்தையும் கொண்டுங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு வச்சிருப்பாவளோ? ஏ இல்ல பொம்பளை, நல்ல பெரிய பெரிய பாத்திரத்துல தானே பின்னாடி செஞ்சாவோ, அது எப்படி காலியாகும்? இந்த கிச்சன்ல உருட்ட வந்துட்டா. இனி எந்த சட்டியை தூக்கிட்டு போலான்னு அலைவாளுக. நெட்டவள்ளி கொஞ்சம் நல்லா இருந்தா திருப்பி இங்க போய் சேரம் ஸ்டைவ்ல கூட்டு போயிட வேண்டியதான். ஏட்டி நெட்டவள்ளி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வா போமா. அவ்வை தாய் அழைக்கிறாங்க பத்தியா? உன்னுடைய தாய், உன் வளர்ப்பு தாய் அழைக்காங்க. என்னன்னு கேளு. ஏக்கா ஏன் மோர அப்படி இருக்கு? செவந்தி போய் எதுக்கு வந்திருக்கியோக்கா? தண்ணி கிணி வேணுமா? ஏட்டி கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருந்தா திருப்பி பேதி எடுத்துட்டோ. எதுக்கிட்ட இங்க வந்து நிக்க? பாத்திரம் மண்டத்தை உருட்டிக்கிட்டு. ஏட்டி விருந்துக்கு வந்திருக்காவல, நம்ம இப்படி உருட்டலாமாட்டி? சட்டியோடு தூக்கிட்டு ஓடறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியுமா உங்க புத்தி எல்லாம். போங்கட்டி, அங்க போய் நில்லுங்க. பாக்குறவே அசிங்கமா பேச போறாவோ. என்ன பழக்கம் இது? அவங்களாம் கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் இல்ல, எடுத்துட்டு உடனே நல்ல பழக்கமா? இழிச்சக்கா என்ன இழிச்சக்கா, நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டு நிக்கியோ? அதாவது அவ்வை தாயே, நான் வந்து திருடவோ எடுத்துக்கொண்டு ஓடவோ வரவில்லை. நான் வந்த நோக்கம் தண்ணீர் அறிந்து விட்டு போக வந்தேன். ஆமா, ஏதாவது கேட்டா புரியாத மாதிரி பேசுவாவா? ஏட்டி நெட்டவள்ளி நீ வா. எங்க இழிச்சக்கா, ஏதாவது கிடைச்சதுன்னா கொடுக்கணும். ஒத்தையில அமுக்கலாம், அவ்வளோத்தையும் வாயில போட்டு திங்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, வாயை தோண்டி எடுத்து தின்னுபிடுவேன்னு சொல்லிட்டேன். சி என்ன ஒரு கொடூர புத்தி. தாரண்டி, எது கிடைச்சாலும் உனக்கு தாரேன். விஷம் கிடைச்சாலும் அதுல ஒரு பங்கு தாரேன். போ. இழிச்சக்கா விஷம் கிடைச்சா அது நீயே வாயில போட்டு தின்று, எனக்கு வேண்டாம் சரியா? பாயசத்தை மட்டும் கொடு. ஏட்டி வரலையா? இந்தா வந்துட்டேங்க்கா. என்ன நீ இப்ப புதுசா அவ கூட சேர்ந்து தலையிட? ஏட்டி எனக்கு எல்லாருமே பிடிக்கும்டி. எல்லாரு கூடயும் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எல்லார்ட்டையும் நல்லா கலாட்டா பண்ணணும், எல்லார்ட்டையும் நல்லா சேட்டை பண்ணணும். அதான்டி சூப்பரா இருக்கும். சும்மா நம்ம ரெண்டு பேருமே தனியா நின்று பேசிக்கிட்டு இருந்தா போர் அடிக்கமுக்கிட்டே எல்லார்ட்டையும் கிண்டலடி சூப்பரா இருக்கும். அப்ப அவ கூடயே போய் பேசிட்டு இருந்தா வார. என்ன இந்த பூத்தா பிள்ளை சரியான பொறாம பிடிச்சதா இருக்கு. நல்ல பழக்கம் இல்லட்டி, பொச்சச்சிவ்னஸ் வரவே கூடாதுட்டி. எல்லாரோடையும் நல்லா பேசி பழகி சிரிச்சு எடுத்து இருட்டி. ஏட்டி சைனா மூஞ்சி போட்டி தவக்கல. ஓ மை காடே, யூ டெல் மீ தவக்கல. ஓ ஷிட், ஐ கேட் யூ. இருந்தாப்புல இந்த கீதாளுக்கு பியாதி எடுத்துரும் போல. சரி போய் சமாதானப்படுத்துவோம். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு வந்து நின்னதுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பாட்டை பூரா வலிச்சு நக்கிட்டாளுவோம். நம்ம போய் வேடிக்கை பார்த்ததான் மிச்சம். ஏட்டி கடைசியில் வேடிக்கை பார்த்ததான் மட்டும் மிச்சம். ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தேரலட்டி. நான் போகிறேன் என் பழக்கடைக்கு. ஆமாம், நானும் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. அங்கே போனாலும் ஒரு மீன் குழம்பாவது கிடைக்கும். வாங்க போவோம். பங்கச்சக்கா வாங்க வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே தான் நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே. அப்படி பேசக்கூடாதுட்டி. எதுவும் கிடைக்கலன்னு பேசக்கூடாது. அவங்க விருந்துக்கு வந்திருக்காவோ, நம்ம தான் நின்று அசிங்கமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பழகணும்னு சும்மா வந்து நிற்கோமா, நம்ம போகலாம். என்னம்மா எல்லாரும் போறியோ? வேற என்ன செய்ய? பொண்ணு மாப்பிளைய பார்த்தாச்சு, அவங்க சாப்பிட்றதையும் நின்று பார்த்தாச்சு. பார்த்து எங்களுக்கு எச்சி வடைஞ்சதுதான் மிச்சம். சரி நாங்கள் வாரோம். ஏமா பங்கஜம் நெட்டவள்ளி இழிச்சக்கா ராணி ஏதோ நினச்சிக்காதீங்கம்மா. இந்த விருந்துக்கு தாம்மா செஞ்சோம். சாப்பாடு சரியா ஆயிட்டுமா. சாயந்தரம் வந்து உங்களுக்கு மிச்சம் குழம்பு இருக்கும் கொண்டு வரணுமா, இது நினச்சிக்காதியோ சரியா? ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிளைக்கு நைட்டும் கொடுக்கணும் பத்தியலா. ஐயோ அக்கா நீங்க வேற. ஏக்கா விருந்துக்கெல்லாம் உள்ள சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமாக்கா? நீங்க மாப்பிள்ளை பொண்ணை கவனிங்க சரியா? நாங்க வாரோம். போக துரம் குறையல, பாட பாட்ட முடியல, சோறு கூட வாயில கிடைக்கல, ஆக மொத்தம் ஒன்றும் வழங்கல. சரி, எல்லா நேரமும் தூக்கிட்டு ஓடுற மாதிரியே அமையுமா? ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. மனசை தேத்திட்டு போங்கோ இழிச்சக்காள். போட்டி இன்னைக்கு இழிச்சக்கா மனசு புளிச்சக்காவாயிட்டு. செல்வி எல்லாம் போயாச்சா? ஏட்டி இந்த பங்கஜத்தை தவிர மற்றவளுக்கு பூரா வெறும் சேட்டைக்காரங்கிட்டு போய் கிச்சன்ல போய் உருட்டுதாலும் ஏதாட்டு தியாரமானு நான் எல்லாத்தையும் பேரோட வச்சு போட்டு வச்சிட்டோம்ல. இப்போ சட்டியோட தூக்கிட்டு போயிருந்தால வட்டி இல்லைன்னா கூட கொடுக்கலாம், ஒரு தட்டில் போட்டு சாப்பிட கொடுக்கலாம். 4-5 நாளைக்கு வச்சு திங்கிற மாதிரி எடுத்துட்டு ஓடிதால வட்டி. என்ன கேட்க முடியும் சொல்லு? ஐயா இது என்ன கன்றாவி பழக்கம்? சை அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுக்கா, தப்பு. ஆமா என்ன செய்ய, ஒண்ணுமனா பழகிட்டோம்னா எதுவும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கும். என்ன செய்வா தெரியுமா? அதை இழிச்சக்காலும் கீத்தாலும் சட்டியோட தூக்கிட்டு கொண்டு போறோம்பா. இல்லைன்னு வச்சுக்கோ கொண்டு போய் வச்சுட்டு ஆமக்கடை எடுத்துட்டு போனா பாழுவா. இல்லைன்னா எடுத்ததையும் சொல்ல மாட்டாளுவா. ரொம்ப சங்கடமா பேர் மத்துக்கோ. அதான் இன்னைக்கு வச்சு போட்டிட்டேன். மதர் மம்மி வர உன் மூளை நல்ல வேலை செய்யுது. கீப் இட் அப். சரி தின்னுங்கோ.